கொஸ்டின் என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ண பார்க்கலாம். 8th கொஸ்டின்ல அங்க 180 பிளஸ் தீட்டான்னு வந்துருக்குது. அப்போ 180 பிளஸ் தீட்டான்னு எந்த குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? ஓகே சார். அதுதான் உன்னை கேட்டது நான். சரி, இப்போ நான் இன்சர்ட் பண்ணணும்னா பேப்பர் வருமா? ஒரே நிமிஷம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பேப்பரை. வந்துச்சு, பேப்பர் வந்துச்சு. எழுத முடியுதா? எழுத முடியுது. சொல்றேன். என்ன வருது? 8 சொல்லுங்க. 81 cos pi plus x 5 plus 6 into cos minus x cos minus x divided by uh, sin pi minus x sin pi minus x into cos pi by 2 plus x. pi by 2 plus x. அப்ப இதுக்கு வந்து நீ a plus b ஃபார்முலாவை விட நம்மளுக்கு பைனா 180 பை பை 2னா 90 உனக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்டோட ஃபார்முலாவோட கான்செப்ட் அப்ளை பண்ணணும். சரிங்களா? சார். இப்போ என்னது? இது 0 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி, இது வந்து 360 டிகிரி. கரெக்ட்டுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? நோ சார். அப்போ பை பிளஸ் எக்ஸ், பை பிளஸ் எக்ஸ் எங்க இருக்கும்? எந்த குவாட்ரண்ட்? சூப்பரா சொல்லிடு. தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல sin cos என்னவா இருக்கும்? sin cos வந்து நெகட்டிவா இருக்கும் சார். அப்ப இது மைனஸ் cos x ன்னு எழுதலாமா? சார். சரி. cos ஆஃப் மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் எங்க இருக்கும்? எந்த குவாட்ரண்ட்? மைனஸ் எக்ஸ். இது வந்து தீட்டானா இது வந்து மைனஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்து. அப்ப ஃபோர்த் குவாட்ரண்டா? சார். அப்ப cos ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து எந்த குவாட்ரண்ட், எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ்? ஃபோர்த் குவாட்ரண்ட் காஸும் செக்கும் வந்து செக் வந்து பாசிட்டிவ். ஓகே, காஸும் செக்கும் பாசிட்டிவ். அப்ப cos ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? வெறும் cos x எழுதிடலாமா? சார். நியூமரேட்டர் ஓவரா? எஸ் சார். டினாமினேட்டர் சொல்லுங்க. sin pi minus x வந்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல sin வந்து பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் எழுதிக்கலாமா? சார். அடுத்த டைம் சொல்லுங்க. pi by 2 plus x, cos pi by 2 plus x. செகண்ட் குவாட்ரண்ட். சூப்பர். செகண்ட் குவாட்ரண்ட். பட் 90 plus theta, cos வந்து நெகட்டிவ், அப்ப மைனஸ் போடுங்க. 90 வந்தா நமக்கு cos வந்து என்னவா மாத்துவோம்? cos வந்து sin ஆ மாத்திரணும். வாவ், வெரி குட், வெரி குட். sin x. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப மைனஸ் மைனஸ் என்னவோ பிளஸ் ஆயிருமா? சார். அப்ப என்ன வருது சொல்லுங்க. இதுக்கு மேல நீயே போடணும். போட்டு அனுப்புங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார். அது ஒவ்வொரு ரீசன் சொல்லி தனியா டயக்ராம் போட்டு எழுதிக்கங்க. அப்பதான் புரியும். இப்ப புரியுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா புரியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். Okay, 5 plus x, and then sin pi minus x is equal to theta. Okay, so this sin will become sin x and then minus sin x. Awesome. இல்ல கரெக்டா போட்டியே ப்ரூஃப் வந்துருச்சா? ப்ரூஃப் வந்துருச்சு. ஏதாச்சும் டவுட்டா இருந்தா மட்டும் எனக்கு அனுப்பு. ஓகே, கிடையாது. அது டவுட்டா இருந்தா மட்டும் அனுப்புங்க. ஓகே சார். வந்துச்சு சார். ப்ரூஃப் வந்துருச்சா?
தென் நெக்ஸ்ட்மா So next வந்து cos 3 pi by 2 plus x and cos 2 pi plus x into bracket cot 3 pi by 2 minus x plus cot 2 pi plus x equal to 1. ஓகேம்மா. இது எப்படி போடலாம்? சேம் ஐடியா இன்செர்ட் பண்ண முடியுமா? sir. அப்ப நீங்க போடுறீங்களா இல்ல நான் போட்டுங்களா? Sir, one second. Try பண்றேன் sir. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தா நான் சொல்றேன். சொல்லுமா கிளாஸ்ல இருக்கிற சொல்லுமா Okay. So cos 3 pi plus x 3 pi plus x will be fourth quadrant. Fourth quadrant வந்து cos வந்து positive. So we cos x into 2 pi plus x will be first quadrant. So 2 pi plus x எடுத்தோம்னா first quadrant தானே சார்? என்னமா? Sir 2 pi plus x 360 plus x first quadrant எடுத்து positive ன்னு போட்டுருவோம் தானே சார்? வெரி குட். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா cos x னு வரும். இஸ் கரெக்ட்? சார். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட் minus cos x னு வரும். இஸ் கரெக்ட்? சார். ஓகே வெரி குட். And then cot 3 pi by 2 3 pi by 2 will be fourth quadrant. Third quadrant will be cot positive. And then 2 pi plus x would be positive. How would I get 1? Plus into so cot 2 pi plus x is equal to positive cot x. இல்ல நம்ம ப்ரூஃப் வந்துச்சுன்னா என்ன வேணுமா? இது என்ன ஆகும்? இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது பிளஸ் cot x. Cot x அடுத்து வந்து பாசிட்டிவ் cot x. பிளஸ் cot x தான். சார். அதுக்கு அப்புறம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது மைனஸ் cos ஸ்கொயர்ட் x. சார். இது என்ன கிடைக்கும்? 2 cot x. cot x. கரெக்ட்? சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு என்ன வேணும்? கரெக்டா இது பிரிண்ட் மிஸ்டேக் இது இருக்கும்போது என்ன ப்ரூஃப் வேணும் ஆக்சுவலா? சார் 1 சார். 1 தான் பிளஸ் 1 மைனஸ் 1 எதுவுமே இல்ல. இல்ல சார் 1. அதுக்கப்புறம் சார் cot வந்து cos by sin எழுதலாமா? எழுதுனா என்ன நடக்குது சொல்றேன். minus cos square x into 2 cos x by sin x. ஒரே ஒரு மிஸ்டேக் நடந்துக்குது. நம்ம பை பை 2 கேஸ்க்கு என்ன மாத்திருக்கோம்? பை பை 2 கேஸ்க்கு எது மாத்த தான் போறோம். கீழ எடுத்து எழுதி போடுங்க பார்க்கலாம். சரிங்களா? பை பை 2 வந்து cos வந்து sin மாத்தணும்ல. சார். இப்ப சொல்றேன். cos வந்து sin மாத்துது. இது வந்து பை பை 2 கேஸ் தேர்ட் குவாட்ரண்ட். அப்ப மைனஸ் sin x கரெக்ட்டுங்களா? சார். இது cos x. இது பை பை 2 கேஸ். பை பை 2 கேஸ் இது tan x. பிளஸ் இது என்ன cot x வரும். கரெக்ட்டுங்களா? சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி sin by cos மாத்தி போடுங்க. sin by cos மாத்தி போடுங்க உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே சார். இது பிளஸ் தான்டா வரும். இது ஃபோர்த் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் அது. சார் இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் சார். அப்ப பிளஸ் தான் வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட் cos வந்து பிளஸ் தானே. சார். அது செக் பண்ணிக்கோ. அதான் பார்த்தேன் நான்.
and then into and then tan plus cot x, tan x plus cot x. So sin x into cos x வந்து சொல்லுமா புரியல. சார் sin x into cos x வந்து 1 ன்னு எழுத முடியுமா? அதெல்லாம் முடியாது. நீ இத சிம்ப்ளிஃபை பண்ணு. அதெல்லாம் 1 எழுதுனா வேலை முடிஞ்சு போச்சு. இது எழுது. இது சிம்ப்ளிஃபை பண்ணு. இது sin x into cos x அப்படியே தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? tan x சார். என்ன பண்ணணும்? sin x by cos x plus cos x by sin x. சரிங்களா? சார். இது எல்சிஎம் எடுங்க. அப்ப sin x into cos x divided by எல்சிஎம் எடுத்தீங்கன்னா sin x into cos x cross multiply பண்ணீங்கன்னா sin squared x plus cos squared x வரும். கரெக்டாமா? சார். sin squared x plus cos squared x 1. sin x into cos x sin x is cos x cancel. அப்ப ஆன்சர் வந்து 1 வந்துருச்சு. ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? இல்ல டவுட் இருக்குதாமா? சார். ஓகே சார். கிளியரா? டவுட் இருக்குங்களா? போட முடியுமா? போட்டேன் சார். கொஞ்சம் பார்த்து கிளியரா பண்ணிக்கணும். சரி, இது நம்ம நார்மல் ஃபார்முலா தான். நம்ம நார்மல் ப்ராப்ளம் தான். இது போடுங்க. sin A sin B plus cos A cos B போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சொல்லுங்க பார்க்கலாம், இது எப்படி வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார். sin A plus sin A into sin B plus cos A into cos B. அதை எழுதிட்டு என்ன ஃபார்முலா வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆன்சர் வந்துரும். சரிடா கண்ணு? ஓகே சார். n plus போட முடியல சொன்னா கீழே போடுறேன். இல்ல சார். 10th போட முடியுதாமா இல்ல நான் போட்டா? இல்ல போடுறேன் சார், ஒரு செகண்ட் இருங்க. அதுக்கப்புறம் n is equal to a n plus equal to a sin x sin A sin B plus cos A cos B ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? கரெக்ட்டா ஃபார்முலா சொல்ல கரெக்ட்டா சொல்றேன். சார் sin A plus B சார். தப்பா பார்த்துருக்காரு. sin A sin B plus cos A cos B. சார். கரெக்டான ஃபார்முலா சொல்றா. 4 ஃபார்முலா இல்ல. அது தப்புன்ட்டேன். sin A plus B கிடையாது. sin cos A cos A plus B. அது கிடையாது. என்னமோ சொன்னீங்க. A minus B. cos A minus B. கொஞ்சம் பார்த்து படிடாக்கன ஃபார்முலாவை. ஃபார்முலா படிச்சா தான் ப்ராப்ளம் மூவ் பண்ண முடியும். ஓகே சார். அப்ப cos of A. A ஓட வேல்யூ என்ன? n plus 1. அப்ப x எழுதிக்கிங்க உள்ள nx plus x minus b. minus b னா உள்ளுக்குள்ள எழுதிக்கிங்க minus nx minus 2x. x உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். கரெக்ட்டா? x உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். டேர்ம் கட் ஆயிடும். x minus 2x வந்து minus x. அப்ப cos of minus x வந்து cos x. ஓகே சார். வந்துச்சா இல்லையா? வந்துருச்சு சார். கொஞ்சம் ஃபார்முலா படிமா. ஃபார்முலா படிக்கலாம். யார் நடத்துறோம் ட்ரிகோனோமெட்ரி கஷ்டமா இருக்கு. ஃபார்முலா படிச்சிருவேன். சரிங்களா? ஓகே சார். நோட் பண்ணிக்கோ. ஃபார்முலா படிக்காம இருக்க கூடாது. அன்னைக்கு நடத்துற ஃபார்முலா அன்னைக்கு முடிச்சிரு. என்ன கஷ்டமா இருக்கும். ஓகே சார். திரும்ப திரும்ப எழுதி பார்த்தா தான் ஈஸியா இருக்கும். சார்.
சார். ஓகே. 11th ஒன் எப்படி போடுவீங்க? 11th வந்து அதே ஏ அண்ட் பி இது. காஸ் ஏ மைனஸ் காஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? காஸ் ஏ மைனஸ் சார். காஸ் பி ஃபார்முலா என்ன? இப்ப லாஸ்ட் கிளாஸ் கொடுத்தேன். காஸ் ஏ மைனஸ் காஸ் பி ஃபார்முலா என்ன கொடுத்தேன்? சார் cos a plus b into cos a minus b. கரெக்டா சொல்லுமா? காஸ் சி மைனஸ் காஸ் டி. காஸ் சி மைனஸ் காஸ் டி ப்ராப்ளம் லாஸ்ட் கிளாஸ் நிறைய போட்டோம்ல, என்ன ஃபார்முலா? சார் ஒரே செகண்ட் சார். So cos c minus cos d minus 2 sin c sin d. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? -2 sin c into sin d. sin c plus என்னடா ஃபார்முலா தப்பா எழுதிக்கிறியா? t plus 2 இல்ல 2 sin c plus d into sin c minus d divided by 2. கரெக்டா தான் எழுதிக்கிற ஃபார்முலா தப்பா எழுதிக்கிறியா? இல்ல சார் கரெக்டா தான் எழுதிருக்கேன். சரி, எனக்கு ஃபார்முலா வந்து எனக்கு நாளைக்கு வந்து எல்லா ஃபார்முலா ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலாவும் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. கரெக்டா எழுதிக்கிறேன் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா தப்பா எழுதிருந்தீங்கன்னா நம்ம எல்லா ரிசல்ட்டும் தப்பாயிரும். அதுக்காக தான் கேட்குறேன். சரிங்களா? சார் செப்பரேட் ஒரு பேஜ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க வெப்சைட்டா. என்னமா? அங்கங்க எழுதிருக்கேன் சார். ஒரே ஃபார்முலா நோட் தனியா போட்டுறணும். எனக்கு கிட்டத்தட்ட 2000 3000 ஃபார்முலா வரும். தனியா ஃபார்முலா நோட் ஒன்னு போட்டுக்கோ. ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிரு. அதுக்கப்புறம் 1 by 1 டெரிவேட்டிவ், இன்டகிரேஷன் வரும், லிமிட் வரும், கண்டினியூட்டி வரும். எல்லா ஃபார்முலும் தனித்தனியா எழுதிக்கலாம். சரியாமா? என்னாச்சுடா? வாய்ஸ் கேக்குதா? கண்ணே என்னாச்சு? வாய்ஸ் வரல. ஹலோ சார் சாரி சார் ஒரே செகண்ட் நான் லேப்டாப் மட்டும் கட் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார் ஒரே செகண்ட். ஓகே ஓகே ஓகே. சார் ஓகேமா. அதாங்க. இப்போ இங்க A வேல்யூ என்ன, B வேல்யூ என்ன, அதாவது C வேல்யூ என்ன, D வேல்யூ என்ன? சார் 3 pi by 4 plus x and 3 pi 4 minus x. அப்ப இங்க அப்ளை பண்ணிட்டு இந்த ரிசல்ட் கிடைக்குதா மட்டும் செக் பண்ணு. அதை மீறி கிடைக்கல நான் போட்டா என்ன சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். சார் நீங்களே ஒரு தான் போடுறீங்களா சார்? ஓகே. சரி, क्वेश्चन கீழ சொல்லுங்க, நான் அப்படியே எழுதிக்கிறேன். क्वेश्चन சொல்லுங்க. சார் cos 3 pi divided by 2. 3 pi divided by 4 and 2 ஆ? 2 சார் 2. சாரி 4. கரெக்டா சொல்லுங்க. ஒரு क्वेश्चन சொல்றியா? தப்பா கேஸ் சொல்லிராத. cos 3 pi divided by 4 plus x minus cos 3 pi by 4 minus x is equal to minus 2 sin x. Minus 2 root sin x. minus 2 root 2 sin x. ரெண்டு டைம் வருது. 2 root 2 ஆ? இல்ல சார்
minus root 2 sin x. அதான் கேட்குறேன். மைனஸ் ரூட் டூ சைன் எக்ஸ். சரி, எல்ஹெச்எஸ் எடுத்துலாமா? Sir. எல்ஹெச்எஸ் எடுத்து என்ன கிடைக்குது இருக்குன்னு காஸ் த்ரீ C பை plus பி ஃபோர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் த்ரீ பை ஃபோர் மைனஸ் எக்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச sir. ஃபார்முலா என்ன? காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் டூ சைன் ஆஃப் Sin சி C plus D plus டி டிவைட் பை டூ 2 இன்ட்டு into sine of c minus d C minus. divided by 2. Is correct? Yes, sir. What is a value? That means what is the c value? This is a c value and this is a d value. Then apply Sir. here. Then what is result? Cos பதிலா sin வருமா? அப்போ minus 2 sin. கரெக்ட்டுங்களாமா? Minus 2 Sir. sin c plus d. அப்போ 3 by 4 plus x plus d 3 by 4 minus x divided by 2. Is correct? Sir. Into ரெண்டுமே சைனா அப்ப சைன் 3 by 4 plus x மைனஸ் உள்ள போகுது. மைனஸ் உள்ள போனா என்னவும் மைனஸ் 3 by 4 மைனஸ் மைனஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. இஸ் கரெக்ட்? Sir. இப்போ இங்க என்ன ஆச்சு? மைனஸ் எக்ஸ் Minus x பிளஸ் எக்ஸ் plus x. கேன்சல். Sir. அப்போ என்னாச்சு? மைனஸ் 2 sin sin of okay minus 2 sin of என்னடா கிடைக்குங்க? 3 pi by 4 plus 3 plus 3 6 pi by 4 sir. 6 pi plus pi by 4. 4 divided by 2. Is correct? Yes, sir. இங்க என்னாச்சு? 3 by 4 3 by 4 கேன்சல். அப்ப என்னாச்சு? sir. sin 2x by 2 வருமா? Sir. 2 2 கேன்சல். கரெக்டாமா? Sir. இந்த 2 இதுவும் கேன்சல் பண்ணா 3ங்களா? 3. Yes, sir. அப்ப minus 2 sin 3 pi by 4 into sin x. கரெக்டாமா? Yes, sir. again இது எப்படி எழுதலாம்? That is equal to minus 2 sin 3 pi by 4 எப்படி எழுதலாம்? pi minus pi by 4. Is correct? Sir. Into sin x. Is correct? Yes, sir. That is equal to minus 2. What is quarter? First quarter or second quarter? Pi minus pi by 4. Pi minus pi by 4 வந்து second இது. Second quarter. Second quarter sin positive or negative? Positive. Sin வந்து sin ஆ தான் வரும். அப்ப sin pi by 4 into sin x. Is correct? Yes, sir. Sin pi by 4 value, sin 45 degree value 1 by 1 root 2. 1 by root 2 into sin x. Is correct? Yes, Root sir. 2 cancel is root 2, that is equal to minus root 2 sin x. Minus root 2 sin x. Okay, sir. செக் பண்ணுங்க, டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். Sir. மேல இருந்து போணுமா இல்ல பாத்துட்டீங்களா மேல இருந்து? இல்ல சார் பாத்துறேன் சார், நான் போட்டுறேன். பொறுமையா அப்படியே கவனிச்சீங்கன்னா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கணும், இன்னும் கஷ்டமா இருக்கும். சார்.
हाँ सर ஓகே இந்த 12th கொஸ்டின் எப்படி போடலாம்? 12th நான் போடுறேன் 13 நீ அதே மாதிரி ஐடியால போடுவியம்மா சரிங்களா? ओके सर சொல்றேன் 12th கொஸ்டின் சொல்றீங்களா? எக்ஸ்ட்ரா புக் हाँ இருக்குன்னு सर கொஸ்டின் நம்பர் 12th என்ன சொல்றாங்க சொல்றேன். sin square 6x ஆ minus sin square 4x ஆ is equal to sin 2x sin 10x. sin 10x தான். हाँ सर ஓகே அப்ப எல்கேஎஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாமா? हाँ सर சொல்றேன் sin squared 6x minus sin squared sin square 4x. 4x அப்ப என்னாச்சு? That is equal to sin 6x whole square minus sin 4x whole square. Is correct? whole square. हाँ सर இது என்ன ஃபார்முலா? सर a வந்து square minus b square. a square minus b square normal algebraic formula. a minus b into a plus a b. minus Correct? yes sir அப்ப அப்ளை பண்ணுங்க sin sin 6x 6x minus plus sin 4x. sin ஓகே பிளஸ் 4x போடாதீங்க மைனஸ் போடாதீங்க மாத்தி எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப sin 6x plus sin sin 4x. 4x சரி அப்ப இதுக்கு அப்புறம் என்ன பாருங்க வருது இது ரெண்டுக்கும் sin c minus sin t. हाँ सर இதுக்கு என்ன வருது sin c sin c plus plus sin d sin t. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்க sin c minus sin t ஃபார்முலா என்ன சொல்லிக்குது பாருங்க பார்த்து சொல்லுங்க minus 2 sin c plus d divided by 2 into sin c minus d divided by 2 ஃபார்முலா கரெக்டா பார்த்து ரெண்டுமே sin ரெண்டுமே காசு இருந்தா தான் அந்த ஃபார்முலா ரெண்டுமே sin என்ன ஃபார்முலா கொஞ்சம் ஃபார்முலா படிமா 10 டைம் 20 டைம் எழுதி பார்த்தா அது வரும் அசால்ட்டாலாம் வராது சரிங்களா 2 sin c plus d divided by 2 into cos c minus d divided by 2 கரெக்ட்டுங்களா தப்புங்களா correct sir அப்ப இங்க என்ன வரும் இது sin c plus சார் d இது வந்து பிளஸ்க்கு இது வந்து மைனஸ்க்கு சார் சாரி into cos c minus d divided by 2 கரெக்டாமா சார் எஸ் சார் அப்ப இங்க c வேல்யூ என்ன d வேல்யூ என்ன that is c equal வேல்யூ 6x 2 into 2 4 போடலாமா 4 இங்க ஒரு 2 இருக்குது இங்க ஒரு 2 இருக்குது அதனால 2 into 2 என்ன நினைக்கிறேன் 4 எழுதிட்டேன் சரியாமா சார் அப்ப cos சொல்றாங்கனா 6x plus plus 4x by 2 divided by 2 into sin 6x minus 4x divided by 2 correct yes sir இங்க என்னாகும் sin 6x plus plus 4x 4x divided by 2 into cos 6x minus 4x divided by 2 is correct sir அப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க that is equal to 2 cos 10x by 2 into sin 2x by 2 here sin 10x by 2 into cos
2x by 2. Any doubt up to this concept? No, sir. அப்ப கேன்சல் பண்ணுங்க. 2வும் 10ம் கேன்சல் பண்ணா 5. Why? 2வும் 2வும் கட் ஆயிரும். இங்க 2வும் 10ம் கட் பண்ணா 5. 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். கரெக்ட்? No, sir. அப்ப என்னாச்சு? That is equal to 2 into 2 4 இருக்குது. நான் 2 போட்டு இங்க 4 இருக்குது. அப்ப 4 into cos 5x into sin x Sin x. into sin 5x into cos x. Is correct? Yes, sir. அப்ப என்னாச்சு? That is equal to பேர் பண்ணிக்கங்க. யார் யார் பேர் பண்றீங்கன்னா cos pi x-உம் sin pi x-உம் பேர் பண்ணிக்கங்க. அடுத்தது sin x-ஐயும் cos x-ஐயும் பேர் பண்ணிக்கங்க. பேர் பண்ண என்ன நடக்கும்? Okay, sir. இந்த 4 வந்து 2-ஆ மாத்திக்கங்க. 2 into 2-ஆ போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறேன்? cos 5x into sin 5x. இன்னொரு 2 கொண்டு வந்து இங்க போட்டுட்டு sin x into cos x. ஓகேங்களா? Okay, sir. Okay, sir. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 2 sin x into cos x என்ன ஃபார்முலா? 2 sin x into cos x sin 2x. டக்குன்னு சொல்லணும் ஃபார்முலாவை. sin 2x வந்து 2 sin x into cos x. ஓகேங்களா? Okay, sir. அப்ப என்ன Yes, ஆகுது? இது sin 5x, இது cos 5x. sin 5x, cos 5x இங்க 2 இருக்குது. அப்ப இங்க x இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. கரெக்ட்டுங்களா? x Yes, sir. இடத்துல 5 இருக்குது. அப்ப என்ன ஆகும்? sin 2x x இடத்துல என்ன இருக்குது? 5x இருக்குது. கரெக்டாடா? Sir. into sin 2 sin x into cos x டேரக்டா sin 2x எழுதலாம். sin 2x. கரெக்டாடா? That is Sir. equal to sin 10x into sin 2x. That is equal to RHS. அப்ப LHS equal to RHS வந்துருச்சு. டெக்னிக்கல் Okay, sir. எந்த இடத்துல புரியுதுன்னு சொல்லுங்க, Yes. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சுத்தமாவே புரியலையா? இல்ல ஓகேவா? இல்ல ஓகே சார். அதான் நானே போட்டு பார்க்குறேன் சார். கவனிச்சிட்டீங்கன்னா நீங்களே போடுங்க பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா மட்டும் பாருங்க போர்டை, இல்லைன்னா நீங்க பாட்டுங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. சார்.
எனக்கு என்ன போட்டீங்கன்னா அடுத்தது போட முடியுமாடா? சார் ஒரு செகண்ட் இருங்க சார் போட்டுட்டு இருக்கேன். ஆ, ஆ. சார் அடுத்த ப்ராப்ளம் போடுறேன் சார். 13 போடுறீங்களா? ஆ சால்ட் ஓகே. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சார் நான் வந்து ம். ஒரு ஸ்டெப் வரைக்கும் வந்திருக்கேன் சார். அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியல. சென்ட் போட்டோ பண்ணிடுறியா? வாய்ஸ் கேக்குதா? சென்ட் பண்ணிடுறா கண்ணு. ஏன் இவ்வளவு ஸ்டக் ஆகுது இன்னைக்கு? கண்ணு என்ன பிரச்சனை? கண்ணு வாய்ஸ் ஃபுல்லா பிரேக் ஆயிடுச்சுடா. எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிருங்க. ஆ
என்ன ஆன்சர் வர மாட்டேங்குதா? ஆமா சார். cos c மைனஸ் cos t ஃபார்முலா, cos c பிளஸ் cos t ஃபார்முலா. இது ரெண்டையும் கரெக்ட்டா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, மேபி ஆன்சர் வர சான்சஸ் இருக்குது. இது லோட் ஆயிட்டு இருக்குது. சொல்லுங்க cos c ஆல்ரெடி ஃபார்முலா எழுதிடலாம். cos c மைனஸ் cos t க்கு ஃபார்முலா என்ன? cos c minus cos d வந்து 2 sin minus 2 sin c plus d divided by 2 into sin c minus d divided by 2. cos c பிளஸ் cos t ஃபார்முலா. சார். 2 பிளஸ் போட்டா என்ன ஃபார்முலா? டக்குன்னு சொல்லு. ஃபார்முலா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சார் 2 sin 2 sin c plus d into sin c minus d. எதுக்கு? மைனஸ்க்கு. இதே பிளஸ் இருந்ததுன்னா? சார் cos ஆகணும் சார். அப்படியே அது தப்பு பண்ணிட்டியா? சார். ஃபார்முலா என்கிட்ட சொல்லிட்டு நீ அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. பாத்தியா அந்த ஃபார்முலா ரெஃபர் பண்ணிட்டு கூட போட முடியணும்ல. ஃபார்முலா ரெஃபர் பண்ணிட்டு தானே போடணும் கண்ணு. உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா கண்ணு ஃபார்முலாக்கு தனி நோட் போட்டுக்கோ. ஃபார்முலா திரும்ப திரும்ப எழுதி பாரு. அப்பதான் நம்ம வந்து அட்லீஸ்ட் என்சிஆர்டி நல்லா தரவு பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்னதான் என்சிஆர்டி தரவு பண்ணினா ஜேஇ வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். நம்ம என்சிஆர்டில நிறைய டவுட் வச்சுக்கிட்டு நம்ம ஜேஇ படிக்க முடியாது. சரிங்களா? இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார். ஃபார்முலா தான் தப்பு நினைக்கிறேன். வேற எதுவுமே தப்பு இல்ல. ஃபார்முலா தான் திரும்ப வந்து ரெண்டுக்குமே சைன் போட்டுட்டு மைனஸ் போட்டுக்கிற. அப்ப பிளஸ்க்கு மைனஸ் வித்தியாசம் இல்லாத போட்டுக்கிற. கொஞ்சம் பார்த்து பிராக்கெட்ல கரெக்டா போடு. பிராக்கெட்ல கரெக்டா போட்டு அப்ளை பண்ணு. sin 2x plus 6x by 2 into sin 2x plus 6 minus 6x and then into 2 cos 2x plus 6x by 2 into 2x minus 6x by 2. Okay, so minus 2 8x by 2 sin 4x by 2 into 2 cos 8x by 2 into sin 4x by 2. Okay. 2 minus 2 sin 4x into sin 2x into 2 cos 4x into sin 2x. Okay. And then after this, 2 cos x minus. So 2 sin x into cos x is equal to sin 2x வந்து நம்ம வந்து 2 cos sin x எழுதும்போது அப்ளை பண்ண முடியுமா சார்? பண்ணிக்கலாமா? 2 sin x cos x இருந்தாலும் சரி, இல்ல 2 cos x sin x இருந்தாலும் சரி, ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான். அப்ப இது என்னது? sin 2x ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சார். அப்போ இது வந்து sin 2
சார் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்றது? எந்த ஸ்டெப்ல? ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் சார். அதான் கொஞ்சம் லோட் ஆகுது லேட் ஆகுது வாட்ஸ்அப்ல. சொல்லுங்க என்ன ஸ்டெப் எழுதிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஸ்டெப் எழுதிக்கிற கரெக்டான -2 sin 4x into sin 2x sin 4x sin 2x into sin 2x. bracket ஓகே, அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 cos 4x sin 2x. தப்பு பண்ணிக்கிறேன் பாரு. sin cos தான் வரும். நீ cos 2x வரும். நீ sin 2x எழுதிக்கிற. செக் பண்ணி பாரு. ஃபார்முலா இந்த ஃபார்முலா கரெக்டா எழுதிக்கிற மாதிரி. ஏன் இவ்வளவு மிஸ்டேக் ஆகுது? ஃபார்முலா கொடுத்து கரெக்டா போட முடியலையாடா? ஆமா சார், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். cos எழுதிட்டேன் சார். சரி, நான் இந்த ஸ்டெப் அப்புறம் அந்த இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை நான் எப்படி பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணிக்கிறேன், எப்படி பேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. என்ன பேர் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க. sin x-உம் cos 5x-உம் பேர் பண்ணிக்கிறேன். sin x-உம் cos x-உம் பேர் பண்ணிக்கிறேன். அப்ப இதுக்கு என்ன எழுதிக்கிறேன், sin 2x ஃபார்முலா எழுதிக்கிறேன். இதுக்கு என்ன எழுதிக்கிறேன், sin 2x ஃபார்முலா எழுதிக்கிறேன். அந்த பேர் தான் இங்க பண்ணணும். அதுக்கு தான் அதே கான்செப்ட் தான் வரணும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம போட வச்சேன். சரிங்களா? அப்ப என்னாச்சு, that is equal to -2. எது பேர் பண்ணுவேன், sin 4x so 4x and 2x 2x. ஆமா, sin cos சார். அதுக்கப்புறம் -2 sin 2 into 4x into 2 sin 2x. It gives us sin 8x sin 4x. சார் வந்துருச்சு. கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாரு, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் வரும். சரிங்களா? ஓகே சார். சரி, இந்த 16 17 18 19 இது அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பண்ணி காட்டுங்க. மீதி இருக்கிற ப்ராப்ளம் ஹோம்வொர்க் பண்ணுவீங்களா? எது பண்றீங்க? 16 to 17 18 19 இது எல்லாமே ஒரே ஐடியா தான். மேபி இன்னொரு கிளாஸ் ஆகும். இந்த கிளாஸ் முடிக்கல மாதிரி இன்னொரு கிளாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, சால்வ் பண்ணுங்க. எதை பண்றீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஒன் that means 16 கரெக்ட்டுங்களா? சார் 16. ஃபார்முலா வேணுமா தெரியுமா? கரெக்டா சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஃபார்முலா இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு என்ன ஃபார்முலா வரும், கரெக்டா சொல்லிட்டு போடு. தப்பு போடக்கூடாது. சரியா? சொல்றாங்க. நியூமரேட்டருக்கு என்ன ஃபார்முலா? சார் அதே c minus d. அதுதான் தப்பு பண்றீங்க. என்ன சத c minus d என்ன ஃபார்முலா? cos c minus cos d என்ன ஃபார்முலா? cos c minus cos d வந்து 2 minus 2 sin c plus d divided by 2 into sin c minus d divided by 2. அப்ப இதான் நியூமரேட்டர் ஃபார்முலா. டினாமினேட்டர் என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? டினாமினேட்டருக்கு வந்து 2 cos c plus d divided by 2 into sin c minus d divided by 2. அவ்வளவுதான். ஃபார்முலா சொல்லிட்டு நீ படி தப்பு இல்லாத ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணணும். தப்போட கம்ப்ளீட் பண்ண கூடாது. சரியா? மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது. மிஸ்டேக் இல்லாத கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். சார் equal to -2 c plus d divided by 2 into sin c minus d divided by 2. அதுக்கப்புறம் sin c minus d is equal to 2 cos c plus d divided by 2 into sin c minus d divided by 2. Okay. First one -2 sin 9x minus 5x divided by 2 into sin 9x minus 5x
divided by 2 into cos 17x plus 3x divided by 2 into sin 3x, sorry, 9x 17x minus 3 divided by 2. வச்சுடிக்கணும் minus 2 sin 9x plus is 14x divided by 2 into sin 4x divided by 2 whole divided by 2 cos 20x divided by 2 into sin 17 14x divided by 2. ஓகேங்களா? Sir, போட்டுருக்கேன் sir. ம். And then I'll get minus 2 sin 7x into sin 2x to 2 cos 10x into sin 7x. Okay. And then என்னாச்சு, வந்துருச்சா வரலையா? சார் ஒரு ஸ்டெப் வரைக்கும் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் கடைசி எண்டிங் பண்றது எப்படின்னு தெரியல சார். என்னடா கண்ணு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண கடகடன்னு வந்துச்சு பாரு. சரி போடலாமா? சார் minus 2 sin c plus t. sin c plus t ன்னு என்னாகும்? 14 by 2 9x plus 5x 7x. sin 7x இங்க வந்து என்னாகும்? sin 9 9 4 4னா 2x. கரெக்ட்டுங்களா? நியூமரேட்டர் கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் சார். டினாமினேட்டர் 2 cos 10x cos 10x இல்ல 14 தானே. 14 by 2 cos 7x. இல்ல சார். இல்ல இது 17 இது 3 பிளஸ் பிளஸ். ஓகே தேங்க் யூ. அப்ப 10x. கரெக்ட்டுங்களா? சார். அடுத்து என்ன கிடைக்கும்? cos பவர் sin. அப்ப sin சார் 7x. சார். sin 7x sin 7x கட்டு. அப்ப ஆன்சர் வந்துச்சு. ஆன்சர் வரீங்க 2 2 கட்டு. அப்ப என்னாச்சு? மைனஸ் sin 2x டிவைடட் பை cos 10x. ஆன்சர் வந்துச்சுல. அப்போ இது ஒரு ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டுங்கற. சார் இந்த ஸ்டெப் எனக்கு வந்துச்சு, நான் கேன்சல் பண்ணல சார், அப்படியே வச்சிருந்தேன். ஆன்சர் இருக்குது பாரு. கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்துச்சுதா? சார். ஓகேங்களா? சார். ஓகே. அப்ப இத காப்பி பண்ணிட்டீங்கன்னா எதெல்லாம் ஹோம்வொர்க் உங்களால பண்ண முடியும் நீங்களே சொல்லிருங்க. எதெல்லாம் பண்ண முடியும்? ஏன்னா இதெல்லாம் இவ்வளவுதான் கான்செப்ட். திரும்ப பாருங்க. திரும்ப அதே தான் வருது பாருங்க. sin c sin t cos c cos t. sin c minus sin t cos c plus cos t. இங்க பாருங்க. எல்லாமே அதே தான். எல்லாமே அதே தான். இது பாருங்க, இது ரெண்டு டைம் அப்ளை பண்ணணும். இது போட்டுட்டு பிராக்கெட் போட்டு இத அப்ளை பண்ணிட்டு திரும்ப அப்ளை பண்ணணும். அப்ப இதையும் பண்ணா வராது. ஒன்னு ஈவன் ஒன்னு ஆட் வருது. அப்ப இத வந்து பேர் பண்ணிக்கணும். எது ஈவன்? ஏன்னா டிவைட் பை 2 வருது. அப்ப இது ரெண்டு ஈவன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இத அப்படியே வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த டைம் அப்படியே வச்சுக்கணும். சரிடா கண்ணு? ஏன்னா 4 + 3 7 7 by 2 கேன்சல் ஆகுமா? ஆகாது. அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு ஈவன் நம்பர் யாரோ அந்த ரெண்டு ஈவன் நம்பர் வச்சு போடுங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப 21 போடலாமா? 20 போடலாமா? 20 பாருங்க, கீழ ஸ்கொயர் வருது. இது ஸ்கொயர் வந்து என்னோட ஃபார்முலா என்ன தெரியுமா? -2 cos 2x. நான் வருதுங்களா? cos 2x க்கு என்ன ஃபார்முலா சொல்லிக்கிறேன்? cos 2x cos squared x sin squared x. நான் வருதுதா கண்ணு? அப்ப இது வந்து sin மாத்தி வருது. sin மாத்தி வரனால -2 cos 2x நியூமரேட்டர் டினாமினேட்டர். சரிங்களா? டினாமினேட்டர் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஓகே சார். நியூமரேட்டர் பிரச்சனை என்ன? sin c minus sin t ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும் பாத்தா இது வரும். செக் பண்ணி வேணா பாத்துக்கோ. சரியா? ஓகே சார். அப்ப எத்தனாவது क्वेश्चन இது? நோட் பண்ணிக்கோ. சொல்றத நோட் பண்ணிக்க. இந்த பாயிண்ட பத்தி தெரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. சரியா? இது எத்தனாவது क्वेश्चन? 20th क्वेश्चन. 20th क्वेश्चन ஐடியா கொடுத்துட்டேன். சரிங்களா?
சார். 21 ஐடியா கொடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? சார். 18 டைரக்ட் ரிசல்ட். டைரக்ட்டா நீ ஃபார்முலா அப்ளை பண்ணா இது கிடைச்சிரும். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது 18. சரிங்களா? சார். அப்ப 16 இருந்து 21 வரைக்கும் உன்னால போட முடியும். கரெக்ட்டா தப்பா? சார். 17, 18, 19 கன்ஃபார்ம் போடுறேன் சார். 20, 21 ட்ரை பண்றேன் சார். எல்லாமே போட வேண்டாம் கண்ணு தங்கம். அது ஃபார்முலா மட்டும் படிச்சிடலாம். ஒண்ணுக்கு இருக்காது. நீ பயந்துக்கிற. நீ ஒண்ணு என்னன்னா ஏன் பயந்துக்கிறீன்னா ஃபார்முலா படிக்கல பயந்துக்கிற. ஃபார்முலா படிச்சிரு ஈஸி ஆயிடும். ஓகே சார். மத்தபடி எதுவுமே இல்லை. இப்ப இதே ஐடியா தான் இந்த 14. 14 என்ன பண்ணுவ? இங்க பாருங்க sin 2x sin 6x. இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கங்க. இது ரெண்டையும் பேர் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணா இந்த ரிசல்ட் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். அப்ப 14 ஐடியா கொடுத்துட்டனா 15 சார். என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க sin c plus sin t. சரிங்களா? sin c plus sin t. இதுக்கு அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. ரிசல்ட் வருதுன்னா சொல்லுங்க நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? மீதி இருக்கிற ஓகே எல்லா சார். கொஸ்டினுமே எதுல இருந்து 12 13 வரைக்கும் போட்டுன்னு நினைக்கிறேன். இதுல 16 போட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? 16 சார். போட்டு 12, 13, 16 போட்டாச்சு. அப்ப எதெல்லாம் போட வேணும் நீங்க? 14, 17, 18, 19, 20, 21. ஏன் 15 இப்பதான் ஐடியா கொடுத்தேன். 15 விட்டுட்டு ஓடுற. 15 போட வேணும். ஓகே சார். 16 போட்டாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா 14, 15, 17 to 21. இது எல்லாமே காமன். 17 to 21 காமன். சரிங்களா? ஓகே சார். ட்ரை பண்றாங்கன்னு நம்ம ஏன் போடலையும் கேட்க மாட்டேன். ட்ரை பண்ணாம இருக்காத. ட்ரை பண்ணும்போது ஃபார்முலா படிச்சுட்டு அப்ளை பண்ணி ஈஸியா வரும். சரிங்களா? ஃபார்முலா படிக்கலைன்னா இப்ப பாத்தீங்க எத்தனை ஃபார்முலா நான் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? ஃபார்முலா படிச்சுக்கலாம்ல. ஃபார்முலா படிச்சா ப்ராப்ளம் ஈஸி. ஃபார்முலா படிக்கல ப்ராப்ளம் கஷ்டமா தான் இருக்கும். சரியாமா?